சினிமாவில் நடிகராக இருந்த சிரஞ்சீவி ஆந்திராவில் முன்னணி நடிகராக மாறினார். அதன் பிறகு 2008 ஆகஸ்ட் மாதம் பிரஜாராஜ்யம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார். 2009 ஆந்திராவில் நடந்த சட்டசபை தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தலில் அவரது கட்சி போட்டியிட்டது. இதில் 17 சட்டசபை தொகுதிகளில் அவரது கட்சி வெற்றி பெற்றது. லோக்சபா தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு கடந்த 2011 சிரஞ்சீவி தனது கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்தார். அதன் பிறகு சிரஞ்சீவி ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டதோடு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அரசில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சராக 2012 நியமனம் செய்யப்பட்டார். அதன் பிறகு 2014 காங்கிரஸ் கட்சி லோக்சபா தேர்தலில் தோல்வியடைந்து ஆட்சியை பறிகொடுத்தது. அதன் பிறகு 2018 வரை ராஜ்யசபா எம்பியாக தொடர்ந்த சிரஞ்சீவி தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை. தற்போது அவர் காங்கிரஸ் கட்சிக்காக எந்த பிரச்சாரமும் செய்யவில்லை. இந்த நிலையில் வரும் லோக்சபா தேர்தலில் பாஜக மற்றும் ஜனசேனா கட்சியின் வேட்பாளர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவித்துள்ளது காங்கிரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சி அவரை மத்திய அமைச்சராக்கிய நிலையில் அவரது செயல்பாடு என்பது நன்றி மறந்துவிட்டாரா என்ற கேள்வியையும் எழுப்பிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாளை சுருட்டிக் கொண்டிருந்த திமுக அரசு தேர்தல் முடிந்ததும் மீண்டும் முருங்கை மரம் ஏறி இருக்கிறது. வடலூரில் அருள் திரு வள்ளலார் அவர்கள் நிறுவிய சத்திய ஞான சபைக்கு சொந்தமான இடத்தை சர்வதேச மையம் என்ற பெயரில் ஆக்கிரமிக்கும் பணியை மீண்டும் தொடங்கியிருக்கிறது திமுக. அருள் திரு வள்ளலார் அவர்களின் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாகவும் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் காரணமாகவும் கட்டுமான பணிகளை நிறுத்தி வைத்து நாடகமாடிய திமுக தற்போது காவல்துறை பாதுகாப்புடன் மீண்டும் கட்டுமான பணிகளை தொடங்கியிருப்பதாக தெரிய வருகிறது. பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படும் திமுகவின் இந்த அராஜக போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசுக்கு சொந்தமாக பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் இருக்கையில் விவசாய நிலங்களை அழித்து சிப்காட் அமைப்பது, வள்ளலார் அவர்களின் கொள்கைக்கு விரோதமாக சத்திய ஞான சபைக்கு சொந்தமான இடத்தில் சர்வதேச மையம் அமைப்பது என திமுக அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் சந்தேகத்திற்குரியதாகவே இருக்கிறது. பக்தர்களின் விருப்பத்திற்கு எதிராக சத்திய ஞான சபையை ஆக்கிரமிக்கும் முயற்சிகளை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னையில் செய்திகளை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சியாக அலை கண்டறியப்பட்டது. மகத்தான வெற்றியை ஜூன் 4ஆம் தேதி தமிழக மக்கள் எங்களுக்கு அளிக்கின்ற நிலை உள்ளது. சென்னை மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எப்படி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள், பிறகு மற்ற விவரங்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் கேட்டறிந்தார். ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தின் தோல்வியாக இந்த தேர்தலை சொல்லலாம். வாக்காளர்களின் எதிர்பார்ப்பின் பூர்த்தி செய்வதுதான் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு. 100% வாக்குகளை பெற வேண்டும் என பல்வேறு முறை தெளிவாக அறிவுறுத்தப்பட்டது. ஆனாலும் எதையும் பொருட்படுத்தாமல் இந்த தேர்தல் பணிகள் நடைபெற்றன. சசிகலா அதிமுக சின்னத்தை வைத்து அளித்த கடிதம் வெத்து காகிதத்திற்கு சமம். சசிகலா, ஓபிஎஸ் யாரும் அரசியலில் இல்லை. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் அரசியலை விட்டு வெளியேறுவது உறுதி என கூறிய அவர், என் மகனுக்காக நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. அப்படி நான் ஈடுபட்டதாக உங்களால் ஒரு புகைப்படத்தை காட்ட முடியுமா? அப்படி இருந்தால் 1 கோடி ரூபாய் தருகிறேன் என சவால் விட்டார். ராஜஸ்தானின் பன்ஸ்வாராவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நாட்டில் உள்ள மக்கள் வைத்துள்ள தங்கம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதிக அளவில் உள்ளவரிடமிருந்து பிரித்து மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த தங்கத்தை பறித்து அதிக குழந்தைகள் பெறுபவர்களுக்கு கொடுப்பதுதான் காங்கிரசின் திட்டம். இதில் உங்களுடைய தாலியும் தப்பாது என பிரதமர் மோடி பேசியது சர்ச்சையாகியுள்ளது. பிரதமரின் இந்த பேச்சு தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளன. இந்நிலையில் வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான புகார் குறித்து ஆய்வு நடத்தி வருகிறோம் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் தொகுதிகளில் போட்டியிடும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வேட்பாளர் துலால் சந்திரா கோஸ்வாமிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் நிதிஷ்குமார் பேசும்போது, உங்களிடம் ஓட்டு கேட்க வந்துள்ளேன். பீகாரில் உள்ள 40 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்தியாவில் 400 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும். மோடி மீண்டும் பிரதமர் ஆவார். பீகார் மாநிலம் இன்னும் முன்னேறி செல்லும். பிரதமர் மோடியை தவிர மற்றவர்கள் இன்று வரை மக்களுக்காக எதையும் செய்யாமல் பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துகின்றனர். குடும்பம், அரசியலில் மட்டுமே ஆர்வம் காட்டுகின்றனர் என நிதிஷ்குமார் பேசினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.